மத்தி மீன் குழம்பு எப்படி பொடி இல்லாமல் வறுத்தரைச்சி செய்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். சின்ன வெங்காயம், தேங்காய், வரமிளகா, மல்லி, 2 கருவேப்பிலை போட்டு சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு தாளிப்புக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் பாதி வணங்கிருச்சு. மல்லி போட்டுக்கோங்க. வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். சீரகம் போட்டுக்கோங்க. 2 வெந்தயம், தேங்காய் இதிலே போட்டுக்கணும். போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் வணக்காமல் போட்டு அப்படியே அரைப்பாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் வணக்கி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா செவந்து வணங்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறணும். மிக்சியில் போடும்போது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் வணங்கிட்டு தக்காளி, அரைச்சி வச்சுருக்கோம்லவா அந்த மசாலா ஊற்றிடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிக்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கோம்லவா அதை ஊற்றிக்கணும். நம்ம அரைச்சி வச்சோம்னா குழம்பு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா திக்காக நிறைய கிடைக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பொடியெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. பொடியெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. உப்பு, உப்பு போட்டு கலக்கி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். மூடி 10 நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். மத்தி மீன் நல்லா சுத்தமாக கல்லுப்பு போட்டு கழுவியிருக்கேன். கலக்க வேண்டாம். 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
நல்லெண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.